ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம நந்தினி பாவங்க, அவங்களோட நிலமையே வந்துட்டு கவலைக்கிடமாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினிக்கும் இவங்க பண்ணுற பிளானுக்கும் எந்தத்துக்குமே சம்மந்தமே கிடையாது. ஆனால் கடைசியில் நம்ம நந்தினி தான் பயங்கரமாக மாட்டி அதுலேருந்து எப்படி வெளியே வர போகிறாங்க அப்படின்ட்டு தான் இந்த நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சல ஐயாவோட ஆசைக்கேற்ப நம்ம நந்தினியும் சூர்யா சாரும் ஒன்றா இருக்கணும், நம்ம நந்தினி காலம் முழுக்கும் இந்த வீட்டு மருமகளாகவே இருக்கணும் அப்படின்றதுக்காக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிளாக தனியாக இருந்து பத்திரிக்கையெல்லாம் அடித்து எல்லா பிளானையும் போட்டு சூப்பராக மாஸ்டர் பிளான் எப்படி போட்ட மாதிரி எல்லாமே பண்ணி ப்ராப்பராக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரை வந்து நிற்கிது. அது சரி, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துட்டா வரையும் போதும், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த அருணாச்சல ஐயா தலையில் பெரிய குண்டே உழுவுற மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி வந்துட்டு என்ன நந்தினி வந்து சைன் போட சொல்கிறாங்க அருணாச்சல ஐயா. ஏன் இது வந்து சொத்து பத்திரிக்கை தானே, ஆனால் இங்கே கல்யாணம் பண்ணுறவங்களும் இருக்காங்களே, இது வந்து சொத்துக்கான இடமா இல்லை கல்யாணத்துக்கான இடமா அப்படின்னு கேட்கும்போது ரெண்டும் ஒரே இடம்தாம்மா, நீ போய் சைன் போடு ஃபஸ்ட்டு, சூர்யா நீ போய் சைன் போட்டு வாடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம சூர்யா சார் சைன் போட்டு வந்துடுறாரு. ரெண்டாவதாக வந்து நம்ம நந்தினி சைன் போடுறதுக்கு போகும்போது அந்த பேப்பரை திருப்பி பார்க்குறாங்க. அதை நம்ம அருணாச்சல ஐயா எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நந்தினி சொன்ன உடனே கேட்டிருப்பாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி போயிட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் சூர்யாவோட டீட்டெயில்ஸும் நம்ம நந்தினியோட டீட்டெயில்ஸும் இருக்குது. அப்பா, அம்மா, கூட பிறந்தவங்க எல்லாமே, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி திருப்பி பார்த்தா அப்படின்னா நந்தினிக்கு அதில் தாங்க ஷாக்கே இருக்குது. என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினியும் சூர்யாவும் கல்யாணம் பண்ண ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்ததுமே நம்ம நந்தினிக்கு அல்லுட்டுருச்சு. என்ன ஐயா இதெல்லாம் எங்கள் 2 பேர் ஃபோட்டோ எதுக்கு இருக்குது, உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம அருணாச்சல ஐயா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ சைன் போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நான் அப்போ தான் சைன் போடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி ஒத்த காலில் இருக்காங்க. ஆனால் நம்ம நந்தினி வந்துட்டு கண்டிப்பாக என்னால் முடியவே முடியாது, நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னால் சைன் போட முடியவே முடியாது ஐயா, என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியல, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி அருணாச்சல ஐயா காலிலே விழுந்துடுறாங்க. என்னை விட்டுருங்க ஐயா, ஏன் என்னை இந்தளவுக்கு சித்திரவதை பண்ணுறீங்க, நான் உங்களை மட்டும் தான் நம்பி இருந்தேன், நீங்கள் இப்படி நம்பி கழுத்தறுப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி சொல்கிறதுக்கு அருணாச்சல ஐயா, என்னை மன்னிச்சிடுமா, எனக்கு வேறு வழியே இல்லை, உங்ககிட்ட சொன்னா நீ அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால தான்மா இப்படிலாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி கிட்ட அருணாச்சல ஐயா எவ்வளவோ சொன்னாலும் நம்ம நந்தினி வந்துட்டு கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண போகிற மாதிரி இல்லை. ஆனால் சூர்யா சார் வந்துட்டு மாலையை எடுத்து டப்புன்னு நம்ம நந்தினி கழுத்தில் போட்டுடுறாங்க. நம்ம நந்தினி அதை எதிர்பார்க்கவே இல்லை. பாப்பா என்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.